வார்ம் அப் முடிச்சிட்டோம். குட்டி ஸ்ப்ளிட் ஒர்க் அவுட் போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஒர்க் நல்லபடியாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. We have to get ready for that. Let's start the journey from gym to home. ஒர்க் அவுட் எல்லாம் ப்ராப்பராக முடிச்சாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபுட், ஒர்க் அவுட் அண்ட் ஸ்லீப் இது மூணுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க் அவுட் மட்டும் மாங்குன்னு அடித்தோன்னா பத்தாது. சஃபிஷியன்ட் ஸ்லீப் வேணும். அதே சமயம் ப்ராப்பர் டயட் இஸ் க்ரூஷியல். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், பீனட் பட்டர் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 250 ml வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். 250 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். தேவையான பொருட்கள் ஓட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓட்ஸ் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை, தரமான நாட்டு சர்க்கரை. ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை. அடுத்தபடியாக பீனட் பட்டர் ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெய்னிங்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். பர்சனலாக இது எனக்கு வந்து வெயிட் கெய்னிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நீங்களும் வந்துட்டு வீட்டில் மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 மினிட்லேயே அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் அவ்வளோதான். மேக்ஸிமம் இதோட குக்கிங் டைமே 2 மினிட்ஸ் தான். சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இனிப்புக்கு இன்னும் கொஞ்சம் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கலர் கொஞ்சம் இன்னும் டார்க்காக இருக்குது. ஓட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குக் பண்ண வெசலை வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. நம்மளோட போஸ்ட் ஒர்க் அவுட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வால்நட்டும் ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ண போகிறேன். பிளாக் ட்ரை கிரேப்ஸ். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்ஸ் மீலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 450 to 500 கலோரிஸ் இருக்குது. டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரொம்ப லீனாக இருந்தேன். என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பே போடாது. இந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும்.